உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். நீதித்துறை அதிகாரிகளை குறிவைத்து சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் வெளியிடப்படும் பதிவுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள சட்டத்தரணிகள் சங்கம் நீதித்துறை அதிகாரிகளுக்கு நீதி அமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கும் சில கருத்துக்கள் மற்றும் பதிவுகளை சமூக ஊடக தளங்களில் பொதுமக்கள் பதிவிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் 2025ஆம் ஆண்டில் இதுவரை 46 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக நகர காவலர் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட நகர்காவல அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 31 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களின் தூண்டுதலால் இடம்பெற்றவை என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி ரூபாய் 298 விற்பனை பெறுமதி ரூபாய் 48 பதிவாகி இருக்கின்றது. ஏவுகணை தோல்வி குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியில் நேற்றைய தினம் காலை திட்டமிட்டபடி 5:59 மணிக்கு PSLV-C-A ஏவுகணை விண்ணில் ஏவப்பட்டது. இதில் 4 நிலைகள் உள்ளன. 4ம் வேலை செய்தால்தான் அதை விண்ணில் வெற்றிகரமாக ஏவி நிலைநிறுத்த முடியும். முதல் 2 நிலைகள் சிறப்பாக செயல்பட்டதாகவும் 3வது நிலையில் கோளாறு ஏற்பட்டதால் ஏவுகணை விண்ணிற்கு செலுத்த முடியவில்லை. 4ஆம் நிலை சிறப்பாக செயல்பட்டது. இதனால் இப்பிரச்சனையே ஏற்பட்டது என்பதை கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பயங்கரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிடுவதாக மாநில உளவுத்துறைக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் ஆந்திர உளவுத்துறையுடன் இணைந்து தெலுங்கானா உளவுத்துறை நடத்திய விசாரணையில் IS பயங்கரவாதிகள் 2 பேரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சிராஜ், ஹைதராபாத்தைச் சேர்ந்த சமீர் ஆகிய 2 பயங்கரவாதிகளும் ஹைதராபாத்தில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர் என தெரிய வந்துள்ளது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பதை கண்டறியப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமையே தெரிவித்திருந்தது. வெள்ளிக்கிழமை அவருக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் புற்றுநோய் செல்கள் எலும்புக்கு பரவி இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக ஜோ பைடன் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தொடர்ந்து காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளில் விரிவாக்கம் இராணுவ நடவடிக்கைகளையும் மனிதாபிமான தடைகளையும் கடுமையாக கண்டிப்பதாக கனடா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தெரிவித்துள்ளன. தேவையானவையாக இருந்தால் தண்டனைகள் உட்பட தீர்வுக்கு செல்ல தயாராக இருப்பதாக 3 நாடுகளும் கூட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவித்தன. ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைய முயன்ற புலம்பெயர்வோர் 62 பேர் பயணித்த படகொன்று தண்ணீரில் மூழ்கியுள்ளது. துரதிர்ஷ்டவசமாக ஒருவர் உயிரிழக்க, அதிர்ஷ்டவசமாக மற்ற அனைவரும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நேற்றைய தினம் ஆங்கில கால்வாயை கடந்த பிரித்தானியாவுக்குள் நுழைய முயன்ற புலம்பெயர்ந்தோரின் நிலை இப்படி ஏற்பட்டிருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தில் சனிக்கிழமையன்று ஏற்பட்ட பனிச்சரிவில் 7 சுற்றுலா பயணிகள் சிக்கியிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ள எக்கர் என்னும் இடத்தில் சனிக்கிழமையன்று பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் டோர்செஸ்டர் நகரில் 50 வயது நபர் ஒருவர் சிற்றுந்து மீது மோதிய விபத்தில் உயிரிழந்துள்ளார். மனிதாபிமான உதவிகள் இல்லாதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் காசாவில் 14,000 குழந்தைகள் உயிரிழக்கும் அபாய நிலை உருவாகி இருப்பதாக ஐக்கிய நாடு சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான தலைவர் டொம்ப்ளெக்சன் இதனை பிபிசிக்கு தெரிவித்துள்ளார். காசாவுக்குள் நேற்றைய தினம் 5 ட்ரக்குகள் மனிதாபிமான உதவிகள் சென்ற ஆனால் இது சமுத்திரத்தில் சிறுதுளியே இது அங்குள்ள மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முற்றிலும் போதாது என அவர் தெரிவித்திருக்கின்றார்.
அமெரிக்காவில் சட்டபூர்வமாக சுமார் 4.78 கோடிக்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் பணியாற்றி வருகின்றார்கள். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அவர்களின் பல்வேறு உரிமைகள், சலுகைகள் பறிக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது.